வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா S-Presso காரோட கஸ்டமர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கஸ்டமர் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி S-Presso காரில் எத்தனை வேரியண்ட் வந்திருக்கு, ஆவரேஜாக என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ S-Presso ஸ்டாண்டர்டு கார் பார்த்தீங்கன்னா 998cc பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டு 5.8 லேக் போயிட்டுருக்கு. ஆவரேஜ் வந்து 24.12 கிலோமீட்டர் கிடைக்கிது பெர் லிட்டருக்கு. அடுத்தபடியாக S-Presso LX இந்த கார் பார்த்தீங்கன்னா 998cc பெட்ரோல் வேரியண்ட் மேனுவல் 6 லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இதோட கிலோமீட்டரும் ஆவரேஜ் மைலேஜ் 24.12 கிலோமீட்டர் கிடைக்கிது. அடுத்தபடியாக S-Presso VX இதுவுமே 998cc பெட்ரோல் வேரியண்ட்டு மேனுவல் 6.25 லேக் போயிட்டுருக்கு. இதோட ஆவரேஜ் மைலேஜ் வந்து 24.76 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கிடைக்கிது. அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய S-Presso VXI ப்ளஸ் S-Presso VXI ப்ளஸ் 998cc பெட்ரோல் வேரியன்ட் மேனுவல் இது 6,58,000க்கு போயிட்டுருக்கு. இதோட மைலேஜ் வந்து 24.76 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கிடைக்கிது. எல்லாமே ஆவரேஜ் தான். அடுத்தபடியாக S-Presso VXI ஆட்டோமேட்டிக் 998cc பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,83,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இது மைலேஜ் வந்து ஆவரேஜாக 25.3 கிலோமீட்டர் கிடைக்கிது பெர் லிட்டருக்கு. அடுத்து பார்க்க போகிறது S-Presso LXI CNG வேரியண்ட். இதுவுமே சிசி 998cc CNG மேனுவல் 7.6 லேக் போயிட்டுருக்கு. இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோடையும் நல்லாவே கொடுக்குது. ஆவரேஜ் 32.73 கிலோமீட்டர். S-Presso VXI ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் இது 998cc பெட்ரோல் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் 7.16 லேக் போயிட்டுருக்கு. இதோட கிலோமீட்டர் 25.3 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கிடைக்கிது. S-Presso VXI CNG 998cc இதோட ப்ரைஸ் 7.29 லட்ச ரூபாய் போயிட்டுருக்கு. இதோட மைலேஜ் பெர் கேஜிக்கு வந்து 32.73 கிலோமீட்டர் கிடைக்கிது. இவ்வளோ நேரம் காரோட வேரியண்ட் பார்த்தோம். இன்னைக்கு காரோட கஸ்டமர் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ரிவ்யூ எல்லாமே வந்து கார் வேலை வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறோம். அதில் கொடுத்துருக்கிற ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காரு. அவர் கொடுத்துருக்கிற ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ எல்லாமே வந்து கார் வேலை வெப்சைட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மைலேஜ் இஸ் அவேஸும் அவருக்கு ஆவரேஜாக வந்து 26 கிலோமீட்டர் கிடைக்கிது அப்ராக்சிமேட்டாக. சிட்டி டிரைவனுக்கே வந்து 23 to 22 கிலோமீட்டர் கிடைக்கிது. 52,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டியிருக்கிறாரு. அவர் ரொம்ப என்ஜாயபிளாக ஓட்டியிருக்கிறாரு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வண்டி நல்லா வந்து லேக் ஆகாமல் சூப்பராக போகுதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. லாங் டிரைவுக்கு பெட்டராக இருக்குது. டேக் டைம் ரீச் டு டிஸ்டன்ஸ்ன்னு போட்டிருக்கிறாரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி வந்து ஸ்பீட் லிமிட்டு ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குதுன்னு போட்டிருக்கிறாரு. ஒரு குட்டி ஃபேமிலி மிடில் ஃபேமிலிக்கு ஏற்ற கார் அருமையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. சால்ட்டு மற்ற ஹைப்ரிடு கார் பெரிய கார்களை வாங்குறதுக்கு சின்ன ஃபேமிலி இருக்கிறவங்க இந்த மாதிரி காரை வந்து வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் காருக்கு கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியருக்கு 3 ஸ்டார் கொடுத்துருக்காரு, கம்ஃபர்ட்டுக்கு 3 ஸ்டார், பர்ஃபார்மன்ஸுக்கு 5 ஸ்டார், ஃபியூயல் எக்கனாமிக்கு 5 ஸ்டார், வேல்யூ ஆஃப் மணிக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தபடியாக ரோஹித்னு ஒருத்தர் கார் வாங்கியிருக்கிறாரு. இவர் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கிறாரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ரிவ்யூ பண்ணியிருக்காருன்னா இந்த காரோட பிக்கப் வந்து நல்லா இருக்குன்னு போட்டிருக்கிறாரு. மைலேஜ் ஆவரேஜ் 22 கிலோமீட்டருக்கு கிடைக்குன்னு போட்டிருக்காரு. இட்ஸ் குட் டிரைவிங், குட் கலர், பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் குட், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் குட்டு கொடுத்துருக்கிறாரு. எக்ஸ்டீரியர் குவாலிட்டிக்கு வந்து 3 ஸ்டார் கொடுத்துருக்கிறாரு, கம்ஃபர்ட்டுக்கு 4 ஸ்டார் கொடுத்துருக்காரு, பர்ஃபார்மன்ஸுக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்கிறாரு, ஃபியூயல் எக்கனாமிக்கு வந்து 4 ஸ்டார் கொடுத்துருக்கிறாரு, வேல்யூ ஆஃப் மணிக்கு 4 ஸ்டார் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தபடியாக 1 மந்த்துக்கு முன்னாடி ஒருத்தர் கார் வாங்கியிருக்கிறாரு. ஒரு S-Presso லிட்டில் எஸ்யூவின்னு ஃபஸ்ட்டு டேக்கிங்கே கொடுத்துருக்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈஸி டு டிரைவ் வெரி யூஸ்ஃபுல் கார், சிட்டி கார், சஃபிஷியன்ட் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. தி ஹைட் வெஹிக்கிள் நார்மலாக ஆல்டோவோடையும் இது ஹைட்டுக்கு வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ப்ராப்பராக இருக்குது அப்படி கொடுத்துருக்காரு. பெட்ரோல் மைலேஜ் இஸ் வெரி எக்கனாமிக்கல்னு சொல்லியிருக்கிறாரு.
ஆல்மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்மால் ஃபேமிலி. ஒரு சின்ன குடும்பத்துக்கு நல்ல ஃபேமிலி காருங்கிற சொல்லியிருக்கிறாரு. இது எக்ஸ்டீரியருக்கு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாரு. கம்ஃபர்ட்டுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. ஃபியூயல் எக்கனாமி 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. வேல்யூ ஆஃப் மணி 4 ஸ்டார் கொடுத்துருக்கிறாரு. ஓவரால் நம்ம வந்து ஒரு 2-3 பேரோட ரிவ்யூ பார்த்துட்டோம். இது வரைக்கும் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கஸ்டமர் கேட்குற கொஸ்டினில் வந்து ஒரு 2 கொஸ்டினை பார்த்துடலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் மாருதி சுசுகி எஸ்பிரஸோன்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவங்க சைடில் கமெண்ட் பண்ணுங்க. தி அரே மைலேஜ் ஆஃப் மாருதி சுசுகி எஸ்பிரஸோ, இது 24 ஆவரேஜ் பெட்ரோலுக்கு கிடைக்கிறோம். 32.73 வந்து சிஎன்ஜி கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி எஸ்பிரஸோ per லிட்டர் மைலேஜ் ஸ்டார்ட் ஃப்ரம் 24 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஓவரால் கஸ்டமர் ரிவ்யூ வந்து கொஞ்சம் ரிவ்யூ பார்த்தோம். இதுக்கு மேலே வந்து காரோட ஃபுல் ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எவ்வளோ வியூவர்ஸ் போகுது, இந்த வீடியோ எவ்வளோ வியூவர்ஸ் போகுது, எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இனி ரெகுலராக நம்ம சேனலில் வந்து கார் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.